பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியவர்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். தாம் செய்த உடன்படிக்கையையும் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எப்படி நடக்கிறோம்? குனிந்து பயந்து நடக்கிறோமா? இதை கேட்கிற நமக்கும் ஒரு ஆசை இருக்கிறது அல்லவா? நாமும் நிமிர்ந்து நடக்க வேண்டும். சத்துருக்களுக்கு முன்பாக, பொல்லாதவர்களுக்கு முன்பாக, தீங்கு செய்தவர்களுக்கு முன்பாக, நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்பாக, நம்மை பயப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, நம்மை துரத்தியவர்களுக்கு முன்பாக, நமக்கு அநீதி செய்தவர்களுக்கு முன்பாக, நம்மை சிறுமைப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, நம்மை துக்கப்படுத்தி துயரப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணத்தையும் பதவி உயர்வையும் தட்டி பறித்தவர்களுக்கு முன்பாக, அதிகாரத்தால் நம்மை ஒடுக்குபவர்களுக்கு முன்பாக, நம்மை ஏமாற்றியவர்களுக்கு முன்பாக, நமக்கு பொய்யான வாக்குறுதிகளும் பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதல்லவா? ஆம், நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்கிற ஆசையை நிவர்த்தி செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எனவேதான் அவர் நம்மை பார்த்து பரிசுத்த வேதாகமத்தில் லேவியராகமத்தில் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நீங்கள் உங்கள் அப்பங்களை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் செய்வேன். உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். உங்கள் நுகத்தடிகளை முறியடித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சொன்னபடி, நமக்கு வாக்கு கொடுத்தபடி, நமக்காக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியுள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிமிர்ந்து நடக்க வேண்டும். சத்துருக்களை துரத்த வேண்டும் என்றால் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கே ஆராதனை செய்து அவரையே தொழுது கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நாம் ஆசைப்படுகிறபடி நாம் தலை நிமிர்ந்து நடக்கவும், நமக்கு கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழலாம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தயவாலும் கிருபையாலும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த உலகில் தலை நிமிர்ந்து நடக்கவும், சத்துருக்களை ஜெயிக்கவும், இந்த பூமியில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் உமது உடன்படிக்கைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் இந்த பூமியில் தலையிலிருந்து நடக்கக்கூடிய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.